சவால்கள். ராப்சரை குறித்து பார்க்குறோம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சவால் இருக்கா? இருக்குது. பிசாசு விடாது. நம்ம பார்த்தோம், தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாது. தடை செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஏன் தடை செய்கிறாரு? நமக்கு அநேக தடைகள் வருது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அநேக தடைகள் நமக்கு வருது. த்ரூ ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், த்ரூ லூசிஃபர் ஸ்பிரிட், த்ரூ இந்த உலகத்தின் ஆவி மூலமாக அநேக தடைகளை பிசாசு கொண்டு வர்றான். இவன் போகக்கூடாது, பரலோகம் போகக்கூடாது, தேவனுடைய வருகை வருது. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் தெரியுது, எல்லா அடையாளங்களும் நிறைவேறிடுச்சு. இனி நிறைவேறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கடந்த நாளில் நீங்கள் அந்த ப்ராஃபஸி மீட்டிங், அந்த வின்சென்ட் செல்வகுமார் பிரதருடைய மீட்டிங் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மனுஷன் போல்டாக பேசினார் அநேக காரியங்களை. அவர் சொன்னார், நான் முன்ன மாதிரிலாம் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறதில்ல, ஏன்னா நான் சொல்லி அப்படியே நடக்குது, அது எனக்கு துக்கமாக இருக்குது. யோனா பேசினது நடக்கணும்னு நினச்சான், புரியுதா? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும்னா அது கவிழ்க்கப்படுறதை நான் பார்க்கணும். ஆனால் யோனா உண்மையிலேயே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ஜனங்களை ரெஸ்கியூ பண்ணான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஜெயம், யோனாவுடைய ஜெயம். அது உண்மை, அது உண்மை. ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு காரியமோ தேசத்தில் எப்படி வருது அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஆன்டியாக நம்ம போராடி ஜெபிச்சு அதை வரவிடாதபடிக்கு தடுக்கணும். அந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான். ஏன்னா இதை தான் ஆவியானவரும் செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்? அதுபடியே ஆவியானவர் ரோமர் 8:26-27 இருக்குல்ல, நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். இப்படியே பலவீனத்திலே சிக்கி இருக்கானே என் மக என் ஊழியன் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவான், எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஸோ இவங்க பலவீனம் இப்போதைக்கு இவங்ககிட்ட எந்த பலவீனம் இவங்கள கூட போராடுது, எந்த பலவீனத்தை இப்போதைக்கு கொண்டு வந்து பிசாசு வச்சுருக்கு, அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆழங்களை அறிகிறவர் அவர் தான். அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? போராடி ஜெபிக்கிறார். ஆமென். அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? தேவனுடைய வருகையை தடை செய்கிறார். அதுதான் 2 தெசலோனிக்கர் 2:7 நம்ம பார்த்தோம்ல, தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள். அதை படிமா, எத்தனை வசனத்தை சொல்லிப்படி. எஸ், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும். நடுவில் இருந்துன்னா எங்கே? இன் மிட்ஸ்ட் ஆஃப் சர்ச், சபை நடுவிலிருந்து அவர் நீக்கப்படணும். நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாது. எந்த நாள்? ராப்சர், வருகை. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் பாருங்கள், த சேலஞ்ச் ஆஃப் த ராப்சர். த சேலஞ்ச் ஆஃப் த ராப்சர்னால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள். தேவனுடைய மகிமையான வருகைக்கு நாம் நம்மை அநேக காரியங்களில் சரி செய்து நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் தடை செய்கிறார். தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன் அவர் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படும் போது சபையும் இருக்காது, சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். நம்மெல்லாம் அங்கே போயிடுவோம். ஆமென். அப்போ அந்தி கிறிஸ்து வருவான். அவனுடைய காலங்கள் 3 to 7 வருஷம் இருக்கும். ஓகே, அப்போ வேதம் சொல்லுகிறது, எஸ், எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் எஸ், மூணாம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாப மனுஷன் வெளிப்பாட்டாலோலிய அந்த நாள் வராது. அங்கே தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன் அந்த நாள் வெளிப்படாது. இங்கே கேட்டின் மகனாகிய பாப மனுஷன் அப்போ பாருங்க, 2 பக்கமும் சபைக்கு இது இருக்குது. ஒரு பக்கம் தேற்றப்படுறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. அப்போ சபையில் தான்
சபைகள் தான் நமக்கு வந்து முக்கிய காரியம். சபை நம்ம தான். 1 கொரிந்தியர் 3:16 சபை நம்ம தான், இல்லை. ஆனாலும் நம்ம சபையை ஒழுங்குபடுத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சபை கூடி வருதல் ஃபெலோஷிப் ஒன்று வச்சுருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நாமளே சபை, நமக்கு எதுக்கு சபை? எப்படி இருக்குன்னா, நாமளே குழந்தைகள், நமக்கு எதுக்கு குழந்தைகள்? எப்படி புரியுதா உங்களுக்கு? நமக்கு எதுக்கு குழந்தைகள்னா, குழந்தையே வேண்டாம், இனிமேல் குழந்தையே இருக்கக்கூடாது, பூமியில் குழந்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது வரும். அது ஒரு மறைமுகமான ஒரு பிசாசனுடைய காரியம்தான். அது இன விருத்தி இருக்கக்கூடாது, இனப்பெருக்கம் இருக்கக்கூடாது. பெருகி போச்சு, தொகை பெருகி போச்சு. சரி, அதுக்குள்ளே நான் போகல. அப்போது சபை கூடி வருதல், சபை ரொம்ப முக்கியம் இல்லையா? எடுத்துக்கொள்ளப்படுவதுங்கிறது சபை தான். அப்போ எபிரேயர் 10:25 வாசிங்க. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல. எதைத்தான் நீ காலைல கூட ஆண்டவர் பேசினார் சபையில். ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி செய்ய வேண்டியதை சரி செஞ்சுக்கணும். வாலிய பிள்ளைகளாக இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வாலிய பிள்ளைகளுக்குள்ளே ஏன் போன வாரம் வரல, ஏன் மீட்டிங்க்கு வரல கேட்கணும். உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் வரல, அப்படி பேசணும். அப்படி நீங்கள் பேசணும். அது அந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அசம்பிளிங், அசம்பிளிங். அப்போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சிலர் விட்டுடுறாங்க. ஃபெலோஷிப்பில் இருந்து அப்படி கொஞ்சம் காலத்துக்கு கட் ஆகுறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை எந்த விதத்தில் தேற்றுவார், எப்படி தேற்றுவார்னே தெரியாது. எப்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்குன்னே தெரியாது. எது நமக்கு வரும் தெரியாது, எது நம்மளிருந்து எடுக்கப்படும் தெரியாது. எது நம்ம பாரமாக நினச்சிட்டு இருக்கிறோம், எது முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை கர்த்தர் ஈஸியாக எடுத்துருவார். புரியுதா? ஈஸியாக எடுத்துருவார். நம்மகிட்ட வந்து ஃப்ரீயாகிடுவோம். அது பிசாசு விடாது. அப்போ அந்த சபை கூடி வருதில் அது என்ன செய்யும்? முதலாவது தடை பண்ணும். சபை கூடி வந்தால் தானே இவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் போதித்து நாளானது சமீபத்து விருதி பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ அந்த அப்போது அசம்பிளிங் அப்படி தானே போட்டிருக்கு. கேஜேவியில் படிப்பா. Not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், பார்த்தீங்களா? இதையும் படிப்பா. Now we beseech you, brethren, by the coming of our Lord Jesus Christ, and by our gathering together unto Him. Amen. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும். நம்ம அவரிடத்தில் சேர்க்கப்படணும்னா சபையில் நம்ம சேர்க்கப்படணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறாரு. சபையில் சேர்த்து வந்தும் சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. ஒரு சபை, அந்த கேதரிங், அந்த அசம்பிளிங் இஸ் ரொம்ப 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 முக்கியம். அங்கே தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அங்கே தான் கர்த்தர் அசைவாடுவார். அங்கே தான் கர்த்தர் அசைவாடி உங்கள் காரியங்களை, ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாத்தையும் சரி செய்கிற இடம் அதான். The court of Lord, the presence of God, தங்குகிற இடம், the dwelling places. சபையில் தான் கர்த்தர் பேசுவார், சபையில் தான் கர்த்தர் நடத்துவார், சபையில் தான் நமக்கு எல்லா உபதேசமும். இது உண்மை. அப்பம் பிடிக்குதல் எல்லாமே அங்கே தான். உடன்படிக்கை, புதிதாக்குதல், கிளென்சிங் எல்லாமே அங்கே தான். ஃபாஸ்டிங், ப்ரேயர் எல்லாமே அங்கே தான். நம்மளை ஒரு ஒழுங்கு முறையில் நடத்துகிறதே அங்கே தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, அதுதான் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுவது. நம்ம அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறது. அப்போ அதில் நாம் பார்க்குறோன்னா சர்ச் கேதரிங்,
அது யாக்கோப் நிருபத்தில் நம்ம ஏற்கனவே அதை ஒரு முறை நம்ம சபையில் பார்த்துருக்குறோம். படிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு. இது வந்து ஒரு ராங் ஃபெலோஷிப். சபையில் பார்ஷாலிட்டி, சபையில் அழிவு வர்றதை தெரிஞ்சிருந்தோம். உண்மையிலேயே அசம்பிளிங் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் சபையில் இருந்தால், குறிப்பாக சபை யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஹோலி ஸ்பிரிட். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிறது யார்? கிறிஸ்துவின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட். அவருடைய கண்ட்ரோலில் தான் சபை இருக்குது. அவரை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. அவரை மீறி சபையில் எந்த காரியத்தையும் நடத்த அவர் அலோவ் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. ஒரு உண்மையான ஆவிக்குரிய சபையில் அதுதான். ஸோ இந்த அசம்பிளிங்கில் வரும்போது நோ பார்ஷாலிட்டி. ஆனால் பாருங்கள், இங்கே பார்ஷாலிட்டி பார்க்குறேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதை படிங்க. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவனும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமென். ஒரு 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 அதான் சபையிலேயே இந்த கேதரிங்லேயே கூட்டி சேர்க்கறதுலையே கூடி வருதல்லையே பிசாசு இங்கேயே செக் வச்சிருது. ஆமென். நிறைய சபைகள் இது இருக்குது. ரொம்ப பெரிய விஐபிக்கு ஒரு முக்கியத்துவம். சாதாரணமாக இருக்கிறவங்க, ஆர்டினரியாக இருக்கிறவங்க, அவங்களால சபைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அவங்களால தான் ஆசீர்வாதமே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய பெருமூச்சு சபையை உயர்த்தும். நான் நிறையா பார்த்துருக்குறேன். அவங்களுடைய ஜபம், ஆமென், அந்த சபையவே உயர்த்தும். ஸோ நீங்கள் இது பிசாசு செய்கிற காரியம். ஏன்னா இது என்னென்னா, நம்மளைய சபை கூடி வருதலிருந்து நம்மளை விளக்குறதுக்காக பிசாசு செய்கிற காரியம். கூடி வருதல், கேதரிங், அசம்பிளிங்கில் வந்தால் தானே எல்லாம் ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்கே என்ன செய்யுது? அது பார்ஷாலிட்டி பார்க்குது, பிரிக்குது, பிரிவினை உண்டாக்குறது. நமக்குள்ளே பிரிவினை உண்டாக்குது. பிரிவினை உண்டாக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, நான் இந்த சபைக்கு போகல, இங்கே ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க, என்னை அங்கே உட்காருன்றாங்க, அவங்களுக்கு சேர் போடுறாங்க, முடியலைன்றேன், உட்காரக்கூட முடியலை, எனக்கு முழங்கால் படி போட முடியலைன்றேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கே தான் உட்காரணும். ஆமென். ஆனால் நல்லா ஒரு இதாக வர்றாங்க, ரிச்சாக வர்றாங்க, அவங்களுக்கு உடனே சேரை தூசி தட்டி சேரை போட்டு விட்றாங்க. நம்ம சபையில் அப்படி கிடையாது. சொல்கிறேன், இதுக்குள்ளே நிறையாலாம் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணுமா? அப்படிப்பட்டவங்களை சீர்பொருந்தும் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்கள மீண்டும் அசம்பிளிங்கில் கூப்பிடணும். ஆமென். அவங்களும் கூப்பிடுறதில்ல, இவங்களும் போகிறதில்ல. சரி, நான் வரேன். அப்போ இயேசுவும் இப்படித்தான் இகழப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரை வாசிங்களேன். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நீங்கள் சபையில் வரும்பொழுதெல்லாம் உலகத்துக்கு, பிசாசுக்கு முன்பாக நீங்கள் எழும்புறீங்க. கூடி வருதில் ஒன்று சேர்ந்து நீங்கள் நிற்கும்போது பிசாசுக்கு எதிராக எழும்புறீங்க. எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உயர்த்துறீங்க, துதிக்கிறீங்க. இட்ஸ் த கிரேட் அசம்பிளிங். எஸ். அப்போ பாருங்கள், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. எப்படி? இந்த பொன் வஸ்திரம், மினுக்கு வஸ்திரம், பொன் மோதிரம், அப்புறம் இன்னொன்று என்னது? கந்தையான வஸ்திரம். இப்படி 2 இதை பார்த்தோம்ல, யாக்கோபு 2:2.
அவங்கள எப்படி பார்க்குறோமோ இதே மாதிரி இயேசு ஒரு நாளில் பார்க்கப்பட்டிருக்கிறார். நாம் அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். பார்த்தீங்களா, இது இன்னைக்கு இருக்குது இல்லை? இந்த சபை அசம்பிளிங்கில் இருக்குல்ல, நமக்குள்ளே ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஏதோ ஒரு காரியம், அவரை எண்ணாமல் போகிறோம், அவரை அசட்டை பண்ணுறோம். ஆமாம், இன்றைக்கி இருக்குது. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? yet he is the very glory of God. ஆமென். இன்றைக்கும் அவர் மகிமையுள்ள தேவனாக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கும் மகிமையின் ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனம். அவருடைய கேதரிங், அவருடைய அசம்பிளிங் பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருந்திருக்கு. நாம் தான் அவர் எண்ணாமல் போனோம். ஆனால் அவர் நம்ம எண்ணி இந்த பூமிக்கு இறங்கி வந்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே அசம்பிளிங், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 இருக்குல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. மகிமையாக இருந்தது. இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பரலோகத்தில் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். மகிமையின் தேவனாக இருக்கிறார். மகிமையின் கர்த்தராக வர இருக்கிறார். நம்மளை மகிமைப்படுத்தி அந்த சாயலாக மாற்றி பாருங்கள், எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். த சேலஞ்ச் ஆஃப் த ராப்சர். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உரிய சவால். இந்த சவால்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். சவால்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். இத்தனை சவால்கள் இருக்கிறது. பிசாசு இத்தனை சவால்கள் வச்சுருக்கிறான். சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, சபை போயிடக்கூடாது. ஆமென். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படனா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனோடு நம்ம இந்த பூமியில் ஜீவிக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் முதல்ல ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றினார். ஜீவாத்மானா என்னது? அது எட்டர்னல், எப்போவுமே எண்ட்லெஸ். அவரை போலவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே. நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஆதாமும் சொல்லிட்டு இருந்திருப்பான், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். எனக்கும் அவருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது, எனக்கும் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அவன் பிள்ளைகிட்டலாம் அப்படி சொல்லி 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 வளர்த்து கொண்டு வருவான்னு நினச்சி தான் நித்திய ஜீவனை கொடுத்தார். ஆனால் பாவம் செய்த போது அந்த நித்திய ஜீவன் என்ன செய்தது? ஜீவனுங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வந்து அந்த ஜீவனுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு ஒரு எல்லைக்குட்பட்டு அந்த ஜீவன் எடுக்கப்பட்டது. மீண்டும் கர்த்தர் இந்த வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 3 வருஷம் உபத்திரவம், இன்னும் 3 வருஷம் மகா உபத்திரவம். பின்பு கர்த்தர் இந்த பூமிக்கு நமக்கு நம்ம இந்த பூமியில் 1000 வருஷ காலங்கள் நாம் ஜீவனோடு ஜீவிக்கும்படியாக, அதன் பிற்பு அந்த எல்லா காரியங்களும் முடிந்த பிற்பாடு நித்திய ஜீவனோடு கூட இந்த பூமியை நம் சுதந்திரித்து ஜீவிப்பதற்கு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் பரலோகத்தில் எப்போவுமே நம்ம ஒரு நித்திய ஜீவனோடு இருப்பதற்கு தான் கர்த்தர் நமக்குள்ளே அந்த மகிமையை தந்திருக்கிறார். எஸ், அப்போ he is the very glory of God. in Old Testamentல ஃபர்ஸ்ட் God's glory பார்த்தீங்கன்னா dwelled first in the tabernacle. எங்கள் ஆசாரிப்பு கூடாரம். யாத்ராமம் 40ஆம் அதிகாரத்தில் 34, 38 அந்த மகிமை கேதரிங் பாருங்கள். அது எவ்வளவு அருமையாக ஆரம்பத்திலேருந்தே தேவன் அது எப்படி முதல்ல அது யாருக்குள்ளே தங்கியிருந்தது? அந்த மகிமை ஆதாமுக்குள்ளே ஜீவசுவாசமாக தங்கியிருந்தது. அருமையாக தங்கியிருந்தது. நித்திய ஜீவனுக்காக அவனுக்குள்ளே தங்கியிருந்தது. ஆமென். நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அது நம்ம போன வாரம் பார்த்தோம். ஏனோக், he walked with God. ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா? அது ஒரு ராப்சர். நம்ம அது போன வாரம் பார்த்தோம். ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ பாருங்கள், அப்போ அதுக்கப்புறம் யாருமே எடுத்துக்கொள்ளப்படலை இல்லையா? அதுக்கப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இல்லையா? அவ்வளோதான், 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க.
அடுத்தது யார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது? சபை, மகிமையின் ஆலயம். நீங்களே அந்த ஆலயம், மகிமையின் ஆலயம். ஸோ அந்த மகிமை எப்படியெல்லாம் அசம்பிளிங், எப்படியெல்லாம் அந்த மகிமை ஆரம்பத்தில் அது அந்த கூடி வருதலை விட்டு விடாது இருந்தது. நம்ம இருக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடியாலும் அந்த மகிமை அப்படி இருந்திருக்கு. பாசிங்க யாத்திராகமத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 34 38 வரைக்கும் படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று, மேகம் அதன் மேல் தங்கி. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை. பாருங்க, இந்த மேகம் யாரு? ஹோலி ஸ்பிரிட். இந்த மேகம் சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தி கொண்டு போனார்ன்னு இருக்குல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போதும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ மேகம், அப்போ நம்மளை எடுத்துக்கொண்டு போகிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். எஸ். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. சபை. ஆசாரிப்பு கூடாரங்கிறது அன்னைக்கு என்னது? சபை, டேபர்னேக்கிள். மோசே மூலமாக கர்த்தர் மலையில் காமிச்ச பிரகாரம் அவனுக்குள்ள செய்யப்பட்ட காரியம். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போவார்கள். ஒரு பழைய ஏற்பாட்டிலேயே அந்த டேபர்னாக்கிள், அந்த சபைக்கு, அந்த மேகம் பரிசுத்தாவிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. யோசித்து பாருங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது எழும்பும்போது ஜனங்களும் எழும்புவார்கள், இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போவார்கள். எவ்வளவு அட்டென்ஷன், எவ்வளவு பயம், எவ்வளவு பயபக்தியோடு அதை அனுசரிச்சிருக்காங்க. அடுத்தது படிங்க. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க. அது கேட்கும் போதே, மேகம் எழும்பும் போது அவங்க எழும்புவாங்க, அது மூவ் பண்ணும்போது தான் இவங்களும் மூவ் பண்ணுவாங்க. ஆமென். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபைக்கு நீங்கள் அப்படியே அதை ஒப்பிட்டு பாருங்க. எஸ். 38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபர்னாக்கிள், அதுக்கப்புறம் ஆலயம், டெம்பிள். ஆமென். அண்ட் தென் இந்த டெம்பிள் சாலமோனுடைய ஆலயம். அது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம். தேவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் சாலமோன் கட்டினா இல்லையா, அந்த ஆலயம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8:10-11 வரும். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு கூடாமல் போயிற்று. ஆமென். ஒரு பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ஆசாரியனால மேகத்தை நிமித்தம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிமித்தம், வல்லமை நிமித்தம், அந்த பிரசன்ஸ் நிமித்தம் ஆசாரியர்கள், பிரீஸ்ட், அவங்களால என்ன செய்ய முடியலையா? நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. கேர்ஃபுல், சாக்கு போக்க சொல்ல முடியாது. இங்கே நம்ம பார்த்தோன்னா, when Jesus come to earth, God's glory resided in him. Yes. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆமென். அந்த மகிமையின் வார்த்தை மாம்சமானது. became flesh. the word became flesh. மாம்சமாகி, அந்த மாம்சத்தை தான் பாருங்க, அந்த மாம்சமாகி அவர் இளங்கலையை போல தோன்றி பாருங்க. அந்த ஃபெலோஷிப்பை நம்ம எல்லாமே வெறுத்தோம், எண்ணாமல் போனோம், நம்ம முகத்தை மறைத்து கொண்டோம். இன்றைக்கி எப்படி செய்கிறோம்? இன்றைக்கி எப்படி சபைகளில் இன்றைக்கி நடக்குது? எல்லோரும் ப்ராப்பராக வராங்களா? எல்லோரும் ப்ராப்பராக சபைக்கு வராங்களா? எல்லாராலையும் ப்ராப்பராக வர முடியுதா? ஆமென். நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம். ஐயோ சபைக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போனால் ஐயோ 3 மணி நேரம் அப்பா. ஆமென்.
எஸ், இன்றைக்கி அது நடக்குது. அந்த பார்ஷாலிட்டி இன்றைக்கி இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? கேர்ஃபுல். வாசிங்க எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்தி வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இந்த சபைக்குள்ள 3 ஒழுக்கங்களை ஆவியானவர் வச்சிருக்கிறார். அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3 ஒழுக்க காரியங்கள் இருக்குது இந்த சபை கூடி வருதில். 3 ஒழுக்க காரியங்கள். இந்த கேதரிங், இந்த அசம்பிளிங்கில் 3 ஒழுக்க காரியங்கள் இருக்கிறது. அது என்னன்னா எபிரேயர் 10:22 வாசிக்க முதல்ல சீக்கிரம். துர்மனசாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். முதல்ல சபைக்குள்ள வரும்போது துர்மனசாட்சி இருக்கக்கூடாது. என்ன மனசாட்சி? அது இங்கிலீஷ்ல படிப்பா கேஜேவில. Let us draw near with true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. இல்லையா? ஞானஸ்நான சத்தியத்தினால இந்த துர்மனசாட்சியெல்லாம் நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரணத்தோடும் சேரக்கடுவோம். திஸ் இஸ் த ஃபெய்த். நம்பர் 1 என்னது? ஃபெய்த். 3 நல்லொழுக்கத்தில் முதல் நல்லொழுக்கம் என்ன நல்லொழுக்கம்? ஃபெய்த். அடுத்தது பாருங்க 23 படிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன நம்பிக்கை? ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதனால் நான் ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்தேன், உண்மைதான், விசுவாசித்தேன், ஃபெய்த். ஆனால் இன்றைக்கி எனக்குள்ள சில பலவீனம் இருக்குது, சில பாவம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், கழுவும், பரிசுத்தப்படுத்தும். திஸ் இஸ் த ஹோப். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபெய்த். ரெண்டாவது என்னது? ஹோப். ஹோப்னா என்னது? நம்பிக்கை. அது இங்கிலீஷில் படிப்பா. லெட் அஸ் ஹோல்ட் the profession of our faith without wavering, for he is faithful that promised. Hallelujah. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி மகளே நீ எடுத்துக்கொள்ளப்படுவ, சபை வருகையில் நீ காணப்படுவேன்னு உனக்குள்ள இருதயத்தில் பேசி உன்னை சபையில் ஐக்கியத்தில் கொண்டிருக்காருன்னா நிச்சயமாக உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். உன் பாவங்களுக்காக சாபங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரேம்மா. இன்றைக்கி உன்னுடைய விசுவாச நடத்தையையும் உன்னுடைய நம்பிக்கை ஜீவியத்தையும் பார்த்து உன்னை கைவிட்டுருவாரா? சொல்லுங்கள், கைவிட்டுருவாரா? 3வதாக ஒன்று இருக்கிறது. 24 வாசிங்க. லவ். நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப அன்பினால உண்டான நற்கிரியை, இதுதான் காலையில் ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு அன்பினால உண்டாகிற நற்கிரியை, அன்பால நற்கிரியை செய்யணும். என்னெல்லாம் பார்த்தோம்? சபையில் உள்ளவர்களுக்குரிய 3 ஒழுக்க காரியங்களை ஆவியானவர் சாட்சியாக வைத்திருக்கிறது. என்னதெல்லாம்? ஃபெய்த், எபிரேயர் 10:22. அடுத்தது என்னது? ஹோப், நம்பிக்கை, 10:23. 24 லவ், அன்பு. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அசம்பிளிங்கில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனித்து அன்பாக புத்தி சொல்லணும். ஏன் நேற்று வரல சிஸ்டர், ஏன் நேற்று வரல பிரதர், உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, தைரியமாக இருங்க. முதல்ல உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த் இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்கள ஃபெய்த்தாக விசாரிக்க முடியும். அடுத்தது உங்களுக்குள்ள அந்த ஹோப் இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்கள ஒரு ஹோப்பாக விசாரிக்க முடியும். உங்களுக்குள்ள அந்த லவ் இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்கள அன்பாக விசாரிக்க முடியும். உண்மைதானா? கதை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது கேட்ட சத்தியத்தின்படியாக கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்போ சேலஞ்ச் ஆஃப் த ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் எங்கள் மேலே அவ்வளவு கரிசனையாக தடை செய்கிறவர் நீர் நீக்கப்படும் முன் அந்த நாள் வெளிப்படாது என்கிற ஒரு விசுவாசத்தில், ஒரு நம்பிக்கையில், ஒரு அன்பில் இன்றைக்கி நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம் அப்பா. ஏன்னா சுவாமி, அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 பார்க்கிறோம். அது எங்களை வெட்கப்படுத்தாதபடி எப்படியும் எங்களை நம்முடைய வருகையில் நீர் சேர்த்துக்கொள்வீர், சபையை சேர்த்துக்கொள்வீர், பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வீர், இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வீர் என்கிற விசுவாசத்தில், என்கிற நம்பிக்கையில், என்கிற அன்பில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.